என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு இந்த புழுகுனி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன்? எத்தனை காலத்துக்கு இதே பேசிக்கிட்டு திரிவாங்க இவங்க? யாரு முதல்ல? நீ யாரு? நீ மொழி சிறுபான்மை, நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற அந்த வார்த்தையில். என்ன பாதுகாப்பு? என் வீட்டுக்கு தனியாக போலீஸ் பரிசு போடுவியா? இல்லை வாட்ச்மேனா நின்று பாதுகாப்பியா? யார் நீ முதல்ல? ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுகிறவன் தான் தலைவன். அங்கே தான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவன், பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போடுவியா? கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை பாதுகாப்பு. நீ யாரா முதல்ல? நீ யாரா? ஹூஆர் யூ? நீ யாரு? நீ பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? எப்படி பெரும்பான்மை? மதம். உலகத்தில் எங்கடா மதம் ஜாதியை வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கான்? மடப்பலை மொழி இனமாக தாண்டா உலகம் பூரா கணக்கிடுவான். அப்போ நாங்கள் பெருத்த தேசியனத்தின் மக்கள். என் மொழி தமிழ், என் குடி தமிழ், நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம். என் சமயம் இந்த கிறிஸ்தவம், என் மார்க்கம் இஸ்லாம், என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது. அன்னைக்கு நான் சைவனாக இருந்தேன், வைணவனாக இருந்தேன், இன்னைக்கு சமணனாக இருந்தேன், சீக்கியனாக இருந்தேன், பௌத்தனாக இருந்தேன், இப்போ இந்துன்னு வருது. அஸ்பர்லா இந்துன்னு வருது. அப்போ நான் அப்படித்தான் நீ இது பண்ணணுமே ஒழிய இங்கே வந்துட்டு ஒரு நாட்டு குடிகளை நீங்கள் சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு? எங்கே வச்சு பாதுகாப்பு? என் வீட்டு வாசலில் வெல்கம் வெட்டர் வாளோட நிப்பி அப்படியே பாதுகாக்க? சரி, உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டுன்னு 60 வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற. ஒரு பீத்தல், ஒரு பைத்தியக்காரத்தனமாக அந்த பிதற்றல். எங்கள் கூட்டமும் நம்பி போய் இதை பாதுகாக்குதுன்னு ஓட்டை போட்டு அவன் அந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களையும் வச்சுக்கிட்டு சொத்தை பாதுகாத்துக்கிட்டு வசதியாக உட்காந்துருக்கான். வேற என்ன பாதுகாப்பு? இதில் பிஜேபி வந்துடும். பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்கிறா, வீர மகனா சொல்கிறா, நான் இருக்கிற வராது, என்னை தாண்டி தான் அந்த கோட்டை அவன் தொடணும் அப்படி சொல்லு. வந்துடும் பிஜேபின்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவன், ஒரு கட்சி, அது ஒரு ஆட்சி. மானங்கள் சொல்லணும்ல, வர விட மாட்டேன். என் மக்கள் தைரியமாக இருங்க, வராது. பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் அதை செஞ்சுருவோம். அப்படி சொல்லு. பாரதிய ஜனதா வந்துடும், காங்கிரஸ் வரலாமா? காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க? காங்கிரஸ் தலைவர்களை சொல்லுங்க. பிஜேபியை இந்த இடத்துல இருந்து நாங்கள் மாறுபடுறோம். இது மதவாதமா? பாரதிய ஜனதா இடித்தது, ஆர்எஸ்எஸ் இடித்தது மசூதியை இடிக்க அனுமதித்தவன் எவன்? தம்பி, நான் கேட்குறேன். நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட போகிறேன். 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பணை போட்டு பேரிக்காடை போட்டு நீங்கள் போராடிட்டு போன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்கே தடுப்பீங்க? 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பீங்களா இல்லையா? அப்போ எப்படி கரசேவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாமல் எப்படி உளவுத்துறை என்ன பண்ண? ஒரு ஆண்டு என்ன பண்ணுச்சு? அப்போ 3 கிலோமீட்டருக்கு அங்கே தடுத்து நிறுத்தாமல் என்ன பண்ண? அனுமதிச்ச. அண்ணல் அம்பேத்கர் பிற தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமாக மாற்றணும். தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி வரக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினமாக திட்டமிட்டு மாற்றினீங்க. நீங்கள் எல்லாம் இடிக்க அனுமதிச்சா. நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றார். எங்கே மாறுபடுது? எது ஜிஎஸ்டிலையா? எதில்? நீட்லையா? இல்லை சிஏஏ என்ஆர்சி இல்லையா? இல்லை என்ஐஏ இல்லையா? எந்த கொள்கையில்? வெளியுறவு கொள்கையிலையா? பொருளாதார கொள்கையிலையா? மருத்துவ கொள்கையிலையா? பாதுகாப்பு கொள்கையில? இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது. ஒரே ஒன்று சொல்லுங்க. அதனால தான் சொல்ற, கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் இவங்களுக்கு என்ன மாறாது. பூரா திருட்டு போயிடுங்க. நீ பேசிட்டு இருக்கிற, நீ என்னமா பிஜேபி வந்துடும். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு? காங்கிரஸ். 500 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி, காவிரியில் வந்துகிட்டு இருந்த தண்ணியை தரவிடாமல் தடுத்தது யாரு? வழக்கு போட்டதா ஐயா கருணாநிதி. அந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. கச்சத்தீவை தான் தோன்றித்தனமாக எடுத்து சிங்களனுக்கு தாரை பார்த்து கொடுத்தது இந்தியாவோடதா? அந்த நிலப்பரப்பு என்னோடது. என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு? நீங்க. ஒரே ராத்திரியில் சினிமாவை பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடற்றவன ராத்திரியில் இறக்கி விட்டவ யாரு? நீ. இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம், அணுகுலை, ஸ்டெர்லைட்டு, மீத்தேன், எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? நீ. கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டிக்கு தூக்கிட்டு போனது யாரு? நீ. அப்புறம் நீ வந்து புதுசாக என்னமோ எங்களுக்கு எல்லாம் நல்ல செய்யப்படுற என்ன செய்யப்படுற? முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு, இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நீ இதிலிருந்து மாறுபட்டுட்ட? அப்போ பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ்.
சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும்னு. அவனுக்கு இரு கரமும் கொடுத்து, வட்டி இல்லாத கடனை 80,000 கோடியை கொட்டி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக. நீங்க பேசிக்கிறீங்க இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு குவிச்ச காங்கிரஸ் வரலாம், அதை எப்படி அனுமதிக்கிறா? 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப தனி ஆண்மகன். இந்திய கட்சி எதுக்குன்னு கேள்வி. சரி, பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில், காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்ல கச்சத்தீவு மீட்புல 2 கட்சிக்கும் வேறுபாடு. ஏதோ ஒன்று சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசுறியே காங்கிரஸ் வரலாமா? ஏன் அதை குட்டி வர? என் இனத்தை கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சிட்டு அதே இனத்தில் வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்கள் மானங்கட்ட கூட்டம் ஆகிட்டோம்னா நீ மஞ்சள் குளிக்கிற. நீ வேற எப்படி? வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திரா தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு நீ இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா? வாங்கிட முடியுமா சொல்லுங்க. திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வரலாம். ஏன்னா என் இனத்தை கொண்டு குவிச்சான்ல, என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்குனால, அதனால வரலாம். ஐபிகே அனுப்பி என் இன மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களா, அது வரலாம். காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுக்க வச்சாலும் வரலாம். கச்சத்தீவை எடுத்து அது கொடுத்ததான்னு சொன்னா அதனால வரலாம். என்னது? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவீங்க தம்பி? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவாங்க இவங்க? ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை இந்த பாரதிய ஜனதாவில் இருந்து இந்த இடத்துல நாங்கள் மாறுபடுறோம். அது மதவாத கட்சி. நீ மிதவாத கட்சியா? அவன் வி ஆர் ஆல் இந்துசும்பா, நீ எஸ் வி ஆர் ஆல் இந்துசும்பா. வேற அவன் சவுண்டு இந்துத்துவா, நீ சாப்பிட்டு இந்துத்துவா. வேற என்ன சொல்லுங்க? 100 விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி, 90 விழுக்காடு இந்துக்கள் திமுக. நான் சொல்லலை, தலைவரே சொல்றாரு என் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள்னு. இது பிஜேபியின் பீட்டியமா நாங்க பீட்டியமா? சொல்லுங்கப்பா. ஏன்னா என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு இந்த புழுகினி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன்? ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு, வரமாட்டான், நான் இருக்கேன் அப்படி சொல்லு. வந்துருவான் வந்துருவான். இதை சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது. இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம், 40 பாராளுமன்றம், அதுக்கு ஒரு ஆட்சி. ஏய் என் காசை தரலாம், உனக்கு எதுக்குடா நான் வரி கொடுக்கணும்? ஜிஎஸ்டி கிடையாதுடா, தர முடியாதுடா, சொல்ல முடியாது. சொன்னா என்ன வேணும்? ஈடி. அப்புறம் வாரேன் ஓடி, வெரி சாரி மோடி. இதானே? இது ஒரு கேவலம். இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள். இதுக்கு சூடு எங்க பிடிக்குது? நேற்று கூட மழை தான் பெஞ்சிருக்கு. எங்க சூடு பிடிக்குது? அது இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல. கேட்டது சீமான் இல்லை. சீமான்னா கேட்ட சின்னம் கொடுக்கக்கூடாது. அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்கக்கூடாது. அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா தூக்கிடு, அதுதானே? அது கேட்ட சின்னம் தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்வியே இல்லை. அப்போ ரொம்ப நன்றி.